கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த இரவு நேரத்திலே நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் துன்மார்க்கனா வாழ்ந்திருக்கேன், நீதிமானா வாழ்ந்திருக்கேன். கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக இஷ்டம் போல வாழ்ந்திருக்கேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வசனத்துக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது, இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானா மாற்றப்படும் போது ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றிருக்கிறேன். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். நன்மையை யாருக்கு தராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீதிமானுக்கு தராரு. அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஒரு குடும்பத்திலே நீதிமானா வாழ்ந்து, உண்மையா வாழ்ந்து, தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது அந்த குடும்பத்தை கர்த்தரே ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், சொல்லுங்கள் அப்படிங்கிறார். என்ன சொல்லணுமா? நன்மை உண்டாகும். சில குடும்பத்திலே நீதிமானா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா நன்மை செய்வாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். உங்க வீட்டுக்குள்ள நன்மை வந்து சேரும். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அவங்க என்ன செய்தாங்களோ அதனுடைய பலனை அனுபவிப்பார்கள். அதுக்கு அடுத்த வசனம், துன்மார்க்கனுக்கு ஐயோ. துன்மார்க்கன் யாருன்னு சொல்லி நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் எந்த வசனத்துக்கு அதிகமா பயப்படும் அப்படின்னா, உமது வேதத்தை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. 24 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த பூமியில நம்ம வாழ்றோம். உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இதுக்கு நடுவுல நம்ம கடந்து போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி கைக்கொள்கிறோம், அதுதான் முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பாடுகள் வழியா கடந்து போகும்போது வேதத்தை விட்டு எங்கெல்லாம் விலகிறேன் அதை கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன். துன்மார்க்கனுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கு. அவனுக்கு கேடு உண்டாகும். ஒரு மனுஷன் துன்மார்க்கனாவே வாழ்ந்துட்டு இருக்கும்போது கேடு உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். அவன் கைகளின் பலன். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழும்போதுதான் பிரச்சனைகள், போராட்டங்கள், தண்டனை, தேவனுடைய உக்கிர கோபம், தேவனுடைய தண்டனை எல்லாமே வெளிப்படுது. ஒரு குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு அப்படின்னா உடனே மனம் திரும்பிடணும். பாவியா, என் மேல கிருபையா இருங்கப்பா, உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, உமக்கு பிரியமானபடி நான் வாழஞ்சு ஆசைப்படுறேன்ப்பா, எனக்கு உதவி பண்ணுங்கப்பா. அவர் உதவி செய்ய வல்லவர் என்று எழுதப்பட்டிருக்கு. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், நமக்கு சகாயம் செய்கிற தேவன், நமக்கு தேற்ற வலனை தந்திருக்கிறார். நம்மளை மீட்டெடுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். உலக இரட்சகராக வெளிப்பட்டார். அவருடைய பாதப்படியிலே அர்ப்பணித்து தாழ்த்தி கெஞ்சி கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை கர்த்தர் தூக்கி எடுப்பார். துன்மார்க்கனுக்கு ஐயோ, ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கனுக்கு ஐயோ. இந்த வார்த்தையை கேட்கும்போது என் இதயத்துல ஒரு பயம்தான் வருது. உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்திலே வேதத்தை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கர். இரவு நேரத்துல யாரெல்லாம் செய்தி கேட்குறீங்களோ எல்லாரும் மனம் திரும்பத்தான் செய்யணும், வேற வழியே இல்லை. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தனாலே என்னென்ன எப்படிலாம் என் வாழ்க்கையில நஷ்டம் வருது, சாபம் வருது, தேவனுடைய கோபம் வருது, எப்படி என் வாழ்க்கையில
நான் பாவத்தில் விழுறேன், எப்படி என் வாழ்க்கையில் அக்கிரமம் வந்துச்சு, எப்படி என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனேன், எல்லாமே வசனத்து மூலியமா ரெக்கார்டாக இருக்கு. என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அது அப்படியே பைபிள் எழுதப்பட்டிருக்கு. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க மன்றாடி ஜெபிப்போம், அவர்கிட்ட ஒத்தாசை கேட்போம். அப்போ அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியேன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம். வேறு வழி இல்லை. ஏன்னா வேதத்தை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கன். அப்போ எந்த அளவுக்கு பைபிள் ஸ்ட்ராங்காக இருக்கு. நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம், வாயை திறந்தா சில குடும்பத்தில் போய் சிந்தனையில் பொல்லாத சிந்தனை, இதயத்துக்குள்ளே பொல்லாத நினைவு, கண்களில் தவறான பார்வை, கைகளில் சுத்தம் இல்லை, வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ பாவங்கள், இதெல்லாம் உலகத்துக்குள்ள பெருகிட்டே வருது. கடைசி காலத்தில் நெருங்கி நிற்கிற பாவம். இதை தாண்டி நம்ம ஓடணும், இதை தாண்டி நம்ம ஓடணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும், நம்ம அதை யோசித்து பார்க்கணும். இரவு நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். கேளுங்க, அப்பா நான் நீதிமானா வாழணும்ப்பா, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்களுக்கு நன்மை வேணும்ப்பா, ஆசீர்வாதம் வேணும்ப்பா, எங்களை ஆசீர்வதின்னு சொல்லி கேட்பீங்களா? அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உண்மை நன்றி துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கொடுக்கப்பட்ட அப்போ அந்த இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. காலையிலேருந்து அந்த நிமிஷம் வரை கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. எத்தனையோ குடும்பத்தில் வண்டியில் வேகமாக போயிட்டு இருந்தாங்க, கர்த்தர் தான் பாதுகாத்தீங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க எத்தனையோ குடும்பத்தில் வெளியில் போயிட்டு இருந்தாங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தான் பாதுகாத்தீங்க. நன்றி. இரவு நேரத்தில் கற்பதனியாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமாக இருக்காங்க, தாயம்பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி போட்டுறாங்க, பரம வைத்தியர் கூடங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, மனம் இறங்கி ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேணும்ப்பா. கர்த்தரே வாசல் திறந்தாங்க. டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. குடும்பம் இணைந்து வாழணும், கர்த்தர் இணைத்து வைங்க. போதை அடிமையில் இருக்காங்க, மதுபான அடிமையில் இருக்காங்க, விபச்சார அடிமையில் இருக்காங்க, விக்கிர வழிபாடில் இருக்காங்க, மாந்திரிகம், பிள்ளி சுல்மி, ஏவல்லை, நைட் நேரத்தில் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், கெட்ட சொப்பனம், தேவையில்லாத அசுத்தமான பழக்க வழக்கங்கள், கேம் அடிமை, செல்போனில் இன்னுமாக அப்பா படம் பார்க்குற, நாடகம் பார்க்குற, தேவையில்லாத வெப்சைட், எல்லா செத்த கிரியல் எல்லாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால சுட்டு எரிக்கப்படட்டும். இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் கிருபையினால் நிரப்புங்க, சமாதானத்தால் நிரப்புங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா இறங்குவாங்க. எங்கள் வீடு முழுதும் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்படட்டும், உம்முடைய அன்பினால் நிரப்படட்டும். எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தால் சமாதானம், எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தால் ஆசீர்வாதம், எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தால் செழிப்பு. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். எங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வாங்கப்பா. எங்கள் வீடு முழுதும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. முன்னும் பின்னுமாக தேவ தூதர் நிப்பாட்டுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியங்க. இன்பமான தூக்கம் தாங்க, அதிகாலவில்லை உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் தந்து ஆசிரியங்க. வீடு கட்டுறாங்க, நிறைய காரியத்திலே அப்பா இரவு போலமாக ஜெபிக்கிறாங்க. எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும். கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறாங்க, கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா கடனும் அடைக்க கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. உங்கள் பிள்ளைகளை மறுபடியும் ஆசிர்வதிங்க. உங்களுடைய கையின் கீழ் ஆசிர்வதிங்க, உங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசிர்வதிங்க. படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டலில், மரண தருவாயில், ஆக்சிடென்ட் கேஸில், ஐசியூஆரில், இன்னுமா எம்ஆர் ஸ்கேன் எடுத்து சில குடும்பத்தில் யாருமில்ல தனிமையான நிலைமையில எத்தனையோ பலவீனத்தோடு எத்தனையோ போராட்டத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா கர்த்தர் சந்திக்கணும். உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெறட்டும், பரிபூர்ணமான சுகத்தை பெறட்டும், பரிபூர்ணமான சுகத்தை பெறட்டும். கர்த்தர் விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஜீவனை கட்டடுங்க, தீர்காயுசை கட்டடுங்க, பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தேவனருளி அப்பா மினிசால் உங்களுடைய கரத்தில் முடியும். கர்த்தர் கரந்தொட்டு ஆசுறீங்க. அப்பா பாவியா எங்கள் மேலே கிருபையா இருங்க. எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்க. நித்திய ஜீவனுக்குள்ள வர்றதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க. உங்கள் பிள்ளையா இருக்கணும். கடைசி காலத்திலே அப்பா கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்படணும். உமக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு எங்களுக்கு ஜீவனை கட்டளிடுங்க, தீர்காயுசு கட்டளிடுங்க. சகல காலத்தில் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்கள் நாம மையப்படட்டும். யாரெல்லாம் நைட் நேரத்திலே அப்பா மரண பயத்தோடு, தற்கொலை எண்ணங்களோடு, தேவையில்லாத கண்ணீர், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத மனுஷனை நம்பி ஏமாற்றம், எந்தெந்த காரியத்தில் போராடி ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா சத்துரு கிரியெல்லாம் வேரோடு சுட்டறியப்பட்டும். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நைட் டியூட்டியில் இருக்காங்க, வியாபாரம் பார்க்காங்க, ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போயிட்டுருக்காங்க,
நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதுகாப்பு வேணும். உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. முன்னும் பின்னுமாக தேவதூதன் பாட்டுங்க. விசேஷமா யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் நேரடியாக சந்திக்க வேண்டும். தேவையில்லா எண்ணங்களோ தேவையில்லா சிந்தனை எதுவாக கூடப்பா. வெளியில இருக்கிற ஒவ்வொரு குடும்பம் வாலிப பிள்ளைகள் வாலிப பையன் எல்லாருக்கும் பாதுகாப்பு தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க. நாளைக்குள்ள எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் தனிமையில போராடுறாங்களோ எல்லா காரியத்தையும் விலக்கி வேதத்தை தியானிக்க ஜெபிக்க துதிக்கிற பிள்ளைகளாக மாறட்டும். உண்மையா வாழ பரிசுத்தமா வாழ அன்பு கூற நற்கிரியை செய்ய நன்மை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க கரத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களுடைய பாவத்தை மன்னித்து தயவாக மன்னித்து இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்களை மறுபடியும் ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படுத்தும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.